அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் ஒவ்வொன்றையும் படைத்து அதை பரிபக்குவப்படுத்துபவராகவும் அனைத்துலகத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார். அத்தகைய தன்மையுள்ள நம்முடைய கடவுளை இங்கே நாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் நமக்கு அல்லாஹ் வழங்கி நம்மை பெரும் பாக்கியசாலிகளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது நமது சாட்சியாகும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் உலகம் முழுக்க இன்னைக்கு அறியப்பட்ட ஒரு விஷயமாக வேதமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக, அதனுடைய வார்த்தைகள் நாம் பின்பற்றத்தக்க ஒன்றாக உள்ளது. இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம். இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமாகவோ அடிப்படையாகவோ பின்பற்றுவதற்கு தகுதியில்லாத ஒன்று. இந்த குர்ஆனுக்கு சமமாக வேறு எந்த ஒன்றும் கிடையாது. எப்படி கடவுளுக்கு சமமாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு மக்கள் பிரகடனப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி தான் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த குர்ஆனுக்கு சமமாக வேறு எந்த புத்தகமும் கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்கள் கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு இதனை வழங்கியிருக்கின்றார். அப்படி வழங்கப்பட்ட இந்த வேதத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற வாரங்களில் சூரா 90 அல் பலத் நகரம் என்ற தலைப்பு கொண்ட ஒரு சூறாவை பார்த்தோம். இன்றைக்கு அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சூறா 89, அதாவது அல் ஃபஜர் விடியல் என்ற தலைப்புடைய ஒரு சூறாவை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த சூறாவில் இருந்து எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு அருளும் கிருபையும் அவரே செய்பவராக இருக்கின்றார். அவர் மிக நிச்சயமாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுவாராக என பிரார்த்தித்தவனாக துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 89 விடியல் அல் ஃபஜர். குர்ஆனில் பலவிதமான தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறத. அல் அஸ்ர் அப்படிங்கிற சூறா கூட இருக்குது இல்லையா, பிற்பகல் அப்படின்னு. அதே மாதிரி இது விடியல் ஃபஜ்ர்னு இருக்குது, லுஹா முற்பகல்னு இருக்குது. அதில் ஒரு நேரத்தை எல்லாம் ஒரு தலைப்பாக இங்கே வச்சிருக்கிறார். விடியல் அப்படிங்கிறது. விடியல் அப்படின்னாலே நம்ம அதிகாலை இருளில் இருந்து வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய நேரத்தை தான் நாம் விடியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். விடியலின் நேரம். அந்த நேரம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு தூக்கத்தில் கழியுது. நாம் அந்த ஃபஜ்ருக்கு நேரத்தில், ஃபஜ்ருக்கு பிறகு சின்னதாக நாம் வாழக்கூடிய இடத்துல சற்று வெளியே போயிட்டு வந்தோம்னா சாதாரணமான ஒரு நேரத்திற்கும் விடியற்காலைக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த அதிகாலையில் அந்த வெளியே நாம் புழங்கக்கூடிய அந்த இடங்கள்லையே வெளியே போனோம்னா அந்த சாலை இயக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நெறிபுரியாக இருக்காது, டிராஃபிக் இருக்காது, சத்தங்கள் இருக்காது, அமைதியாக இருக்கும். அந்த நேரம், அந்த வெளிச்சம் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். சாலை இயக்கம் இல்லைனாலே நமக்கு அங்கே டிராஃபிக் இல்லை, சத்தம் இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு இடத்த எப்பொழுதும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்த பரபரப்பு இல்லாமல் ஒரு அமைதியாக பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை நாம் உணர முடியும்.
அது விடியலின் போது நிகழக்கூடிய ஒன்றா இருக்குது. இரவெல்லாம் அந்த வாகனங்கள் செல்லாமல் அமைதியான ஒரு நிலையில் பொல்யூஷன் இல்லாமல் அங்கே இருக்கும் பொழுது சுவாச காற்று அந்த அதிகாலையில் நல்லா இருக்குங்கிறது மாறிடும். காலைல அந்த வாசமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு மரங்கள் உள்ள இடத்துக்கு போயிட்டோம்னா வெயிலில் நாம் இருக்கக்கூடியதுக்கும் வெயில் இல்லாமல் அதிகாலைக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த சுவாசமெல்லாம் நம்முடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாம் பெரும்பாலான நேரங்கள் பொல்யூஷன்லேயே கழிக்கிறோம். நகரங்களில் பெரும்பாலான வாகனங்கள், புகைகள், நச்சு காற்றுக்கள், தூசி கலந்தது, நிறைய தீங்கு விளைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. அதில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நேரம் எதுன்னா அந்த விடியற் காலையில் அந்த வாகனங்கள் தொடங்குவதற்கு முன்னால், பரபரப்பு ஏற்படுவதற்கு முன்னால் அந்த நேரங்கள் மிக ரம்மியமான நேரமாக, ரசிக்கத்தக்கதாக, சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த நேரத்தை குறித்துங்கெல்லாம் ஒரு தலைப்பாக வச்சுருக்கிறாரு. சூரா 89 விடியல் அல் ஃபஜர். நாம் இருக்கக்கூடிய நகரங்களில் இந்த மாதிரி நிலைமை. இதே நாம் நம்முடைய எல்லாருக்குமே ஒரு பூர்வீகன்னு ஒரு ஊர் இருக்கும், சொந்த ஊர் இருக்கும். நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான பேருக்கு, கொஞ்சம் பேர் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து ஊரே இல்லாமல் இருப்பாங்க, அந்த கதை வேறு. ஆனால் ஒரு 95% மக்கள் பூர்வீகன்னு ஒரு இடம் இருக்கும். வெளியூரில் பிறந்து இங்கே நகரத்தில் வந்து தொழிலுக்காக, படிப்புக்காகன்னு பல்வேறு காரணங்களுக்காக இங்கே குடியேறி இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருப்பாங்க. அப்போ இந்த அதிகாலையை அந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய சொந்த ஊரான இந்த நகரம் இல்லாத ஒரு கிராமத்தில் இன்னும் அது மிகச்சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மிக துல்லியமாக அறிய முடியும். அதை நம்ம வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது. அப்படி அந்த விடியலை ஒவ்வொரு நாள் நாம் எதிர்நோக்கி இருப்போம். அந்த அழகான நேரத்தை நாம் அனுபவிப்பதற்கு நாம் எதிர்நோக்கி இருப்போம். தரமாக 3 நாளைக்கு ஊருக்கு போகிறோம்னா 4ஆவது நாள் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். ஒரு வாரம் ஊரில் இருக்கிறோம்னா 8ஆவது நாளாக நமக்கு அந்த நேரம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். அப்படியான ஒரு நேரம் தான் அந்த விடியல் அல் ஃபஜர். அதிகாலை நாம் தொழுகிறோம். இந்த விடியலின் போது தொழுகை நமக்கு இருக்குது. ஐங்கால தொழுகையில் ஒரு தொழுகை ஃபஜர் தொழுகை 2 ரக்காயத்தை கொண்டதாக இருக்குது, 2 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. அதை பற்றி எல்லாம் அங்கே தலைப்பாக வச்சுருக்கிறாரு. தொடர்ச்சி நம்ம சூறாக்குள்ளே போவோம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நாம் வழிபடக்கூடிய நம்முடைய அல்லாஹ் இரட்சகர் கடவுள் எத்தகையவர்னு சொன்னால் அவருடைய தன்மைகளில் மிக முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதா, பிஸ்மில்லாவுக்கு நெருக்கமாக வரக்கூடிய வார்த்தைகளாக அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் வச்சுருக்கிறார். அப்போ அவர் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவருடைய அருளாலையும் நம்மீது அவர் பொழிந்திருக்கக்கூடிய கருணையாலும் தான் நாம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோம். அவரை மட்டுமே அடையாளம் கண்டிருக்கிறோம். அவருடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருப்பது எல்லாமே அவருடைய கருணையாக இருக்குது. ஒருபோதும் நாம் தொடர்ச்சியாக அதை கவனித்ததுனாலேயோ, படித்ததுனாலேயோ, அறிஞ்சதுனாலேயோ, அறிவு இருப்பதனாலேயோ ஒருபோதும் நாம் இந்த சரணடைதலை என்ன செய்யலை, அடையலை, தழுவலை. அவர் நமக்கு அருளும் கிருபையும் செஞ்சதுனால தான், அவர் நம்மை தேர்ந்தெடுத்ததுனால தான் நாம் இந்த சரணடைதல் இருக்குமே தவிர நம்முடைய சுயமான அறிவு கிடையாது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆக அவருடைய அருளும் கருணையும் என்றென்றும் நமக்கு தேவையுடைய ஒன்றா இருக்குது. மறுமையில் வெற்றிக்கு கருணையினால தான் நாம் மன்னிக்கப்பட போகிறோம். நாம் எல்லா பாவத்திற்கும் அப்பாற்பட்டவங்க இல்லை, எல்லா பாவத்திற்கும் உட்பட்டவங்க தான். சின்ன சின்ன பாவங்களெல்லாம் நமக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். பெரும்பாவங்களெல்லாம் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இணை வழிபாடை தவிர அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கக்கூடிய உத்திரவாதத்தை கொடுக்குறாரு. நாம் எது இணை வழிபாடுன்னு அறிகிறோமோ அந்த சமயத்தில் அதை விட்டு விலகக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய இரட்சகருடைய கருணை, அருள் எப்போவுமே நாம் தேவையுடையவங்களாக இருக்கிறோம். அதனால தான் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பாதையில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் வசனம் விடியலின் மீது அப்படின்னு தொடங்குகிறார். விடியலின் மீது தொடங்கி மேலும் 10 இரவுகள் மீது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது. அடுத்து 4 இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது. அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம். ஆதுகளை உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா? இரம் உயர்ந்த கட்டடங்களை உடைய நகரம். அதனை போன்ற எந்த ஒன்றும் எங்கேயும் இருந்ததில்லை. அத்துடன்
தன்னுடைய பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து கொண்ட தமூதுகள், மேலும் பலம் பொருந்திய ஃபோரோ, அவர்கள் அனைவரும் பூமியின் மீது வரம்பு மீறினார்கள். தீமைகளை அவர்கள் எங்கெங்கிலும் பரப்பினார்கள். அதன் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை உம்முடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார். உம்முடைய இரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார். 14 வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த சூரா 30 வசனங்கள் உள்ளது. நம்ம இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதை பார்ப்போம். அப்போ முதல் வசனம் அல்லாஹ் விடிலின் மீது அப்படின்னு துவங்குறார். அல்லாஹ் தான் படைத்த ஒவ்வொரு படைப்பின் மீதும் பல இடங்களில் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஒவ்வொரு நேரமும் கடவுள் படைத்த நேரமாக தான் இருக்குது. காலை, மாலை, மதியம், இரவு, அதிகாலை, அந்தி பொழுது, இல்லையா, ஜாமம், நடுநிசி அப்படின்னு பலவிதமான நேரங்கள் இருந்த போதிலும் எல்லா நேரங்களும் கடவுளின் படைத்த நேரமாக தான் இருக்குது. அதில் ஒரு நேரத்தின் மீது அல்லாஹ் விடிலின் மீது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2வது சொல்கிறாரு, மேலும் 10 இரவுகள் மீது அப்படின்னு தனியாக சொல்கிறார். நம்ம அறிஞ்சிருக்கிறோம் 10 இரவு எது அப்படின்னு சொல்லிட்டு. ரமலானுடைய காலத்தில் கடைசி 10 நோம்பில் நம்பிக்கையாளர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசலில் அடைக்கலமாகி கொள்கின்ற ஒரு ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை இங்கே அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். நமக்கு அது ஒரு சட்டமாக இருக்குது. ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் ஈத்திகாஃப் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை முடிஞ்சவங்க பின்பற்றுதாங்க. நமக்கு அதில் நிறைய பயிற்சிகள் கிடைக்கும். அந்த தனிமையில் கடவுளோடு மட்டும் இருந்து அவரை மட்டும் நினைத்து துதித்து புகழ்ந்து அவருடைய வேதத்தை படித்து கொண்டு அவருடைய சிந்தனையில் மட்டும் இருந்து இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நாள் அந்த 10 நாள் மட்டும்தான். அந்த 10 நாளில் நாம் அப்படி இரட்சகரோடு சேர்ந்து இருந்திருக்கும்போது நம்ம எவ்வளவு அதில் பயன்பாடுகள் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோங்கிறத அந்த ஈத்திகாஃப் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஈத்திகாஃபுக்கு பிறகும் அதுபோல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோமே, இந்த வருஷம் முழுக்க நமக்கு அது கிடைப்பதற்கு அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தன்னோட சொந்த வேலை, உலக வேலை, இங்கே சம்பாதனை, அது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதில் பணி செய்வது, இப்படி பலவிதமான விஷயங்கள் செஞ்சாலும் அவங்க கடவுளோடு சார்ந்து இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க, தவற விட மாட்டாங்க, அதை அடைவாங்க. அதை வருஷம் முழுக்க அடைவதற்குத்தான் ஒரு பயிற்சியாக அந்த 10 நாள் எல்லாம் நமக்கு நீ இருந்து பாருங்கள், செஞ்சு பாருங்கன்னு நமக்கு ஒரு விஷயமாக கொடுத்துருக்குறாரு. அந்த 10 இரவு இதை பற்றி எங்கேயுமே நம்ம பார்த்தோம் சொன்னால் இது மட்டும்தான் இருக்கும். பள்ளிவாசலில் அடைக்கலமாகி கொள்வது பற்றி மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் அந்த 10 இரவை குறிப்பிட்டு அதன் மீது சத்தியமிட்டு சொல்கிறாரு. அடுத்து 3வது சொல்கிறாரு, இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது அப்படின்னு சொல்கிறார். இரட்டைப்படை ஒற்றைப்படை நம்ம எதை குறிப்பிடுறோம், பொதுவாக நாம் எண்கள், இலக்கங்கள், எண்களை பற்றி தான் நமக்கு ஒரு அறிவு இருக்குது, கல்வி இருக்குது. என்ன எண்ணாலே ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்ணிக்கை சம்மந்தப்பட்டமான வார்த்தை மட்டும்தான் அது. அதை தவிர வேறு எந்த உலகத்தில் எதையுமே நம்ம இரட்டைப்படை அப்படி சொல்ல முடியாதம்மா. எந்த பொருளை எடுத்தாலும் அது இரட்டைப்படையில் இருக்கா ஒற்றைப்படை அப்படி சொல்ல முடியும் இல்லையா. ஒரு நெல் மூட்டை இருக்குது, ஒரு கோதுமை மூட்டை இருக்குதுன்னா இது எத்தனை மூட்டைப்பா அப்படி கேட்டாக்கா 100 மூட்டை இருந்தால் அது இரட்டைப்படையில் உள்ளது, 99 மூட்டை இருந்தால் அது ஒற்றைப்படையில் உள்ளது. ஏன்னா 98 வரைக்கும் 49 2 வந்துடும், மிச்சம் 1 மிச்சம் இருந்துச்சுன்னா அது ஒற்றைப்படை சம்மந்தமானது. அப்போ எண்களில் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை, 1 2 அல்லது அதனுடைய மல்டிபிள் இல்லையா. 2 2 4 இருந்தால் இரட்டைப்படத்தான், 4 4 8 இருந்தால் இரட்டைப்படத்தான், 8 8 16 இருந்தால் அது இரட்டைப்படத்தான், 1 1 2 இருந்தால் இரட்டைப்படை, 2 1 3 ஆகிட்டு அது ஒற்றைப்படை ஆகிடும் சரியா. 3 1 4 இரட்டைப்படை, 4 1 5 இருந்தால் ஒற்றைப்படை. ஆக ஒற்றைப்படைங்கிறது 1 3 5 7 9 11 13 அப்படி அது போயிட்டே இருக்கும். அது மாதிரி இரட்டைப்படைங்கிறது 2 4 6 8 10 12 போயிட்டு இருக்கும். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லி அதன் மீது நல்லா சொல்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் அங்கே இந்த குரானை ஒரு கணித கட்டமைப்பாக படைச்சிருக்கிறார். கணித ரீதியான கட்டமைப்பில் இந்த குரான் இருக்குதுங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். 19 என்ற கணித அமைப்பில் இது பின்னிந்து இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான ஒரு சான்றை கொண்டதாக இருக்குது. இது மனிதனால் ஏற்படுத்த முடியாது
மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்குது. அதே சமயத்தில் மனிதர்களால் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த கணக்கு வகையில் உதாரணமாக இது 114 அத்தியாயங்கள் இருக்குதுன்னா அது இரட்டைப்படையில் அமைஞ்சிருக்குது. இப்படி நிறைய அதனுடைய எண்கள், அதாவது வார்த்தையினுடைய எண்களாக இருந்தாலும் சரி, எழுத்துக்களின் எண்களாக இருந்தாலும் சரி, இந்த முத்திரை எழுத்துக்கள் மொத்தம் எழுத்துக்கள் 14 இருக்குது. அரேபிய எழுத்துக்கள் மொத்தம் 28 இருக்குது. அதில் நேரில் பாதிதான் 14 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் கணித ரீதியாக இந்த குரானை அமைச்சு வச்சிருக்கிறாரு. அலிஃப்லா மீம்னு சொல்கிறோம், அலிஃப்லா மீம் ரான்னு சொல்கிறோம், அலிஃப்லா மீம் சாத்துன்னு சொல்கிறோம், கா ஹா யா ஐன் சாத்துன்னு 5 எழுத்து சொல்கிறோம், ஒத்த எழுத்தாக உள்ள இருக்கக்கூடிய காஃப் சொல்கிறோம் இல்லையா, சாத் சொல்கிறோம், ரெட்டை எழுத்தாக இருக்கக்கூடிய தாகான் இருக்கிற சூறாக்களை பார்க்குறோம். இப்படி பல விதமாக இருக்குது. அப்போ அந்த எழுத்துக்களை கொண்டு அந்த சூறாக்குள்ளே எத்தனை தா எத்தனை ஹா அப்படின்னு பார்த்தா அது 19 மடங்காக இருக்கும். அது இரட்டைப்படையிலையும் இருக்கும், ஒற்றைப்படையிலையும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி எல்லாம் அங்கே சொல்கிறாரு, இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது அப்படின்னு சொல்லிட்டு இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது அப்படின்னு 4வது வசனம் சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக 2வது உரையில் பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகள் அற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் நாமெல்லாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வளப்படக்கூடிய சமூகமாக, குடும்பமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். எல்லா புகழும் அவருக்கே. அந்த இரட்சகருடைய வார்த்தைகளான அல் குர்ஆனில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சூரா 89னுடைய 4வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது அப்படின்னு சொல்கிறார். இரவின் மீதுன்னா இரவுங்கிறது சூரியன் அஸ்தமனமானதிலிருந்து மீண்டும் சூரியன் உதயமாகும் வரை இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அது இரவுன்னு நம்ம சொல்கிறோம். அதே இரவுலையும் விடியலின் போது அது விடியல் ஆகிடுது, கொஞ்சம் வெளிச்சம் வரும் பொழுதே. முழு இரவு ஒரு மகரிப்பு இருக்குதுன்னா நம்ம அதை தொழுகிறோம், வெளிச்சம் இருக்கிற வரை தொழுக முடியும். அந்த வெளிச்சம் முழுமையாக மறந்து இருள் வந்துருச்சுன்னா அது இஷா நேரம் ஆகிடுது, இரவாயிடுது. அதே மாதிரி விடியற்கால ஃபஜ்ர், விடியற்காலன்னு சொல்கிறோம். அந்த வெளிச்சம் வர தூங்குவதற்கு முன்னால் இருள் முழுமையாக சூழ்ந்திருக்கும் போது தான் இரவு. வெளிச்சம் வர தொடங்கிவிட்டால் அது விடியல் அப்படின்னு ஆறிடுது இல்லையா. அப்போ இரவின் மீதுன்னா அப்போ அந்த நேரம் இருக்குது. மகரிப்பு தாண்டி அந்த இருள் சூழ்ந்ததுலேருந்து ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள, விடியலுக்கு முன்னால் உள்ள இருள் வரைக்கும் அந்த இரவு இருக்குது பார். இப்போ இருக்கு இல்லையா, அந்த இரவின் மீது அது முழுமையான நேரத்தை எல்லாம் சொல்கிறார். அது கடந்து செல்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னது மூவ் ஆகிட்டே இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இரவுங்கிறது ஒரு முழு நேரம் லாங் டைமாக இருந்தாலும் அது கடந்து செல்கின்ற போதும் தனியாக எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார். இரவின் மீதுன்னு மட்டும் சொல்லாமல் இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது, அந்த இரவு கடக்கும் போது அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம் அப்படிங்கிறார். அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆழ்ந்ததொரு பிரமாணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ், ஆதுகளை உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெவ்வேறு சூறாக்கள் நம்ம பார்க்கலாம். ஆது தமுதுகளை அல்லாஹ் 8 இரவுகள் 7 பகல் அப்படி தொடர்ச்சியாக அல்லாஹ் அழித்த விஷயங்களை அங்கே சொல்லுவார். நம்ம அதை புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ இங்கே அல்லாஹ் அறிவுத்திறனுடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம் இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து குரானுங்கிறது நமக்கு மிகவும் மகிமைமிக்க ஒன்றா இருக்குது, திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குது, ஞானமிக்க ஒருவரால் வழங்கப்பட்ட வேதமாக இருக்குது. வேறு எந்த புத்தகங்களைப் போலவும் எழுத்துக்களைப் போலவும் இல்லாமல் தனித்துவம் வாய்ந்த ஒரு வேதமாக குரானாக இருக்குது. அது அரபியில் படிக்கும்போதே தெரியும். வேறு ஒரு அரபியை படிக்கும்போதும் இந்த அரபியை படிக்கும்போதும் வித்தியாசத்தை வழங்க முடியும். இந்த அரபிக்கும் சாதாரணமான ஒரு பத்திரிகை அரபிக்கும் அது ரெண்டையும் படிக்கும்போது அது என்னங்கிறது வழங்க முடியும். இது குரானா குரான் இல்லையான்னு வழங்க முடியும். அப்படி ஒரு தனித்துவமான ஒரு வேதமாக அல்லாஹ் இதை வச்சிருக்கிறாரு. இதை அறிவுத்திறனுடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம் சொல்கிறார். ஆதுகளை உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா. அவங்க தூதர்களை ஏற்க மறுத்தவங்களாக இருந்தாங்க, கடவுளை அதன் மூலமாக கடவுளை நம்ப மறுப்பவங்களாக இருந்தாங்க.
அதன் விளைவாக அல்லாஹ் அவங்கள தொடர்ச்சியான இரவும் பகலும் அல்லாஹ் அவங்களை அழித்ததாக வரலாறு சொல்கிறார். அடுத்து இரம் அதுங்கிறது ஒரு நகரத்தின் பேராக இருக்குது. உயர்ந்த கட்டடங்களை உடைய நகரம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம். அது மாதிரி பழங்காலத்திலையும் உயர்ந்த கட்டிடங்கள் இருந்ததா அல்லாஹ் சொல்கிறார். அதாவது ஒரு பெரிய மலை இருக்கும், அதை குடைந்து வாழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அது உயர்ந்த கட்டிடங்களாக இருக்குது. அது பெரிய மலை இருக்கும், கீழே மட்டும் குடைந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய மலையாக அல்ல அங்கே கட்டிடமாக நமக்கு அல்ல இங்கே சொல்கிறார். அப்போது இரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் பேராக இருக்குது. உயர்ந்த கட்டடங்களை உடைய நகரம், அதனை போன்று எந்த ஒன்றும் எங்கேயும் இருந்ததில்லை. அந்த இரம்ங்கிற நகரத்தில் அல்லாஹ் எதனை குறிப்பிட்டு சொல்கிறாரோ அது மாதிரியான ஒன்று வேறு எங்கேயுமே இருந்ததில்லைங்கிறார். ஏன்னா அவர் தான் படைப்பாளர், அவர் தான் ஒட்டுமொத்த இந்த பூமியையும் அறிந்தவராக இருக்கிறார். மனிதன் போகாத இடம் இன்னும் கூட நிறைய இருக்குது. மனிதன் பயன்படுத்தக்கூடிய இந்த பூமியில் உள்ள இடங்கள் வெறும் 10% தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் 5ன்னு கேள்விப்பட்டோம். 95 இடங்கள் வெறுமனை தான் இருந்துகிட்ருக்குதுன்னு. இப்போது ஒரு 10 கூடியிருக்கும். ஆனால் 90% இடங்கள் காலி இடங்களாக தான் இருக்குது, மக்கள் பயன்படுத்த இடமா இருக்குது. ஆனால் போக்குவரத்துவாக இருக்கலாம். ஆனால் மனிதனே போகாத இடங்கள் பல இடங்கள் இருக்குது. அதனால் அவன் அறியாத விஷயங்கள் பல இருக்கும். கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் படைப்பாளராக இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் சத்தியமாக இருக்குது. அப்போ இங்கே அதனை போன்ற எந்த ஒன்றும் எங்கேயும் இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறாருன்னா உண்மையில் அது அப்படித்தான் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். அத்துடன் தங்களுடைய பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து கொண்ட தமுதுகள் அப்படிங்கிறார். அவங்க வாழக்கூடிய பள்ளத்தாக்கில் நிறைய பாறைகள் இருக்குது. அந்த பாறைகள் அடிச்சுறாங்க. அதை தனிப்பட்ட முறையில் நம்ம இப்போ கட்டுற மாதிரியான வீடுகள் அப்போ இல்லை. ஒரு இடம் வேணும், ஒரு பாறை இருக்குதுன்னா அதை அவங்க வெட்டி குத்தி உடச்சி குழியாக்கி உள்ளுக்குள்ளே இருந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக இருந்திருக்காங்க. தங்களுடைய பள்ளத்தாக்குகளில் மலைகளை குடைந்து கொண்ட தமுதுகள், அந்த சமூகத்தினுடைய பெயரை அல்லாஹ் தமுதுன்னு சொல்கிறார். பாறைகளை குடைந்த மக்கள், பள்ளத்தாக்குகளை வாழ்ந்தவங்க தமுதாக இருக்கிறாங்க. இந்த தமுது சமுதாயம் பாறைகளை உடைச்சி வாழணும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த காலத்து எந்த மாதிரி ஆயுதங்கள் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பலவிதமான எளிமையான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டணுமா அதுக்கு கத்திரி வச்சுருப்போம் இல்லையா? கடுமையான இரும்பாக இருக்குதா அதுக்கு கட்டிங் பிளேயர் வச்சுருப்போம். இன்றைக்கி பெரும் இரும்பெல்லாம் வெட்டக்கூடிய அளவுக்கு கட்டர்லாம் வந்துருச்சு. அப்படி எளிமையாக்கப்பட்டிருக்க மனிதனுடைய சக்தியால் நிறைய பெரும்பாலான மனிதர்கள் என்ன தேவைங்கிறத யோசிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் செய்யக்கூடியது கோடான கோடி மக்களுக்கு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் பழங்காலத்தில் ரொம்ப குறிப்பிட்ட சமூகமாக குறைவாக இருப்பாங்க. அவங்களால அந்த அறிவை பெறுவது ரொம்ப குறைவாக இருக்கும். எல்லாமே ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், எப்போ பெருகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் என்ன முடியுமோ அதை ஒரு பாறையை குடைந்து வாழணும்னா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறோம். ஒரே நாளில் செய்ய முடியுமானால் அப்படிலாம் செய்ய முடியாது இல்லையா? ஆட்களை பொறுத்து, தேவைகளை பொறுத்து, ஒற்றுமையை பொறுத்து அப்படிலாம் கணக்கு வழக்கு இருக்குது. அது குறைவான மனிதர்களாக இருந்தாங்கன்னா அது வேலையும் மிக விரைவாக நடக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது தன்னுடைய பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து கொண்ட தமுதுகள், மேலும் பலம் பொருந்திய ஃபோரோ. பலம் பொருந்திய ஃபோர்னா என்ன? ஃபோரோ அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கிறான், அவனை சார்ந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவனை பற்றி எல்லாம் சொல்லும்போது பலம் பொருந்தியன்னு சொல்கிறார். மேலும் பலம் பொருந்திய ஃபோரோ, அவர்கள் அனைவரும் பூமியின் மீது வரம்பு மீறினார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபோரோவும் சரி, பள்ளத்தாக்குகளை வாழ்ந்த தமுதும் சரி, இவங்கெல்லாம் எல்லாருமே இந்த பூமியின் மீது வரம்பு மீறினார்கள். பூமிங்கிறது ஒரு படைப்பாக இருக்குது, கடவுளுடைய படைப்பாக இருக்குது. அவர் நமக்கு வாழ்வதற்கு ஏற்ப இதை அமைச்சு தந்திருக்கிறாரு. அதெல்லாம் அறியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி நாம் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ரப்புக்குமுல் அல்லா, நான் தான் உங்களுக்கு மேலான கடவுள், நீ நிறைய பேரையே வணங்கலாம் இருக்கட்டும், நான் தான் அவங்களையே மேலான கடவுள், உங்களில் மேலான கடவுள் நான் தாங்கிறத அவன் சொல்கிறான். அப்போ இந்த பூமி அது ஒரு படைப்பு, வானம் ஒரு படைப்பு, நிறைய கிரகங்கள் இருக்குது, ஒளியை தரக்கூடிய சூரியன் இருக்குது இல்லையா? அதனுடைய பிரதிபலிக்கக்கூடிய நிலவு இருக்குது. இதெல்லாம் மாறி மாறி வருது. இதெல்லாம் என்னங்கிறத கூட ஒரு சின்ன அறிவு இல்லாமல் எல்லாம் இயற்கை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தான் சொந்த பூமியினுடைய வாரிசு மாதிரி நினைச்சுறாங்க. கடவுளை கருத்தில் கொள்ளாமல் அப்படி வாழ்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த பூமியில் வரம் முயறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கிறது எல்லாம் அவங்க சொல்கிறார்.
அவர்கள் அனைவரும் பூமியின் மீது வரம்பு மீறி தீமைகளை அவர்கள் எங்கெங்கிலும் பரப்பினார்கள். அவன் நினைக்கக்கூடியதை எல்லாமே தீமையான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாகவும் பரப்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஃபோரோ அப்படிங்கிற ஒரு அரசனே எவ்வளோ அநியாயக்காரனாக இருந்தாங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதன் விளைவாகத்தான் அல்ல என்ன செய்கிறாரு, சவுக்கடியின் ஒரு தண்டனையை உங்களுடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார் அப்படிங்கிறார். சவுக்கடினா என்ன? அடித்தா சுளியிருங்கும், தோலில் பட்டுச்சுன்னா வலிக்கும். அதை அல்ல சவுக்கால் அடித்து வலிச்சா தான் வலிக்குமா? அப்படி இல்லை, அதன் மீது ஊற்றுறார் சவுக்கடியின். அதன் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை, சவுக்கடியின் தண்டனை எப்படி வலிக்குமோ அந்த வலியை ஒரு இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி அது எங்கேயும் வரல தெரியாது. இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் சுகர் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா வயசான காலத்தில் சொல்கிறாங்க குத்துது அப்படிங்கிறாங்க. திடீர் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும், சுருக்கு குத்துற மாதிரி இருக்கும், காலில் ஆரம்பிக்கும், அப்புறம் உடலில் ஆரம்பிக்கும், என்ன கரண்ட் அடிச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஊசி உள்ளே வச்சு குத்துற மாதிரி இருக்கும், இப்படி பலவிதமான இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்மளுக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் நரம்பினுடைய பலகீனம்னு சொல்லப்படுது. அது ஒன்று தன்னுடைய பலத்தை சக்தி இழக்கும்போது பலகீனம் ஆகும்போது இப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அந்த தண்டனை வெளியிலேருந்து யாருமே நம்மளை ஊசியில் குத்தலை, உள்ளுக்குள்ளேயே குத்தக்கூடிய வேதனையெல்லாம் நாம் இன்றைக்கி அறியக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி அதன் முன்னாடி எல்லாம் அங்கே சவுக்கடியின் தண்டனையைன்னு சொல்கிறார். சவுக்கால் அடித்தா, சவுக்குனா என்ன? அதனுடைய ஒரு கை பொடி தடி கையில் பொடி இருக்கும், அதனுடைய முனைப்பகுதி மெல்லிசாயிடும். அது தடியில் ஆரம்பித்து கொஞ்சமாக சுருங்கி ஒரு திருக்க மீன் வாள் வச்சுக்கிறோமே, திருக்க மீன் பார்த்துருப்போம், அதுக்கு வாள் உண்டு. அந்த வாள்லாம் நான் எல்லாம் கேட்டு வாங்குவாங்க, ஏன்னா அதெல்லாம் ஒரு ஆயுதமாக வச்சுக்கிறதுக்காண்டி. அந்த வாளை வெட்டி அவன் கொடுத்துருவான், அதை நம்ம காயை போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு சும்மா கயிறு மாதிரி தான் இருக்கும். அதை தொட்டு பார்த்தா பரபரப்பாக இருக்கும். சும்மா லேசாக டெஸ்ட் பண்ணி நம்ம கையில் அடித்தோம்னா சுளீர்னு இருக்கும், வலி தாங்க முடியாது. இதுதான் சவுக்கடி அப்படிங்கிறது, ஒவ்வொரு பொருளை வச்சு தயார் பண்ணுறது. அப்போ இந்த திருக்க மீனுடைய வாழை வச்சு ஒரு அடித்தோம்னா அது சவுக்கடின்னு ஒரு டைப்பான வலி. அது இரும்பில் நம்ம செஞ்சு அது கடைசியாக மெல்லிசாக இருந்துச்சு, அதை வச்சு அடித்தோம்னா இரும்பால் செய்யப்பட்ட சவுக்கு, அதனுடைய வலி வேறு மாதிரி இருக்கும். கயிறால் செய்யப்பட்ட சவுக்கு இருக்குது, நரம்புகளால் செய்யப்பட்ட சவுக்கு இருக்குது இல்லையா? இப்படி பல விதமாக மரங்களில் கருக்கு சொல்லக்கூடிய பனை ஓலைகளில் ஏதோ ஒரு விதத்தில் செய்யப்பட்ட சவுக்கை கொண்டு அடித்தோம்னா அது சுளீர்னு பலவிதமான வலிகளை தரக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி வலிகளை அவர்கள் மீது ஊற்றினாருங்கிறார். அந்த அளவுக்கு கடுமையாக ஏன் செஞ்சாங்கன்னா அவங்க இந்த பூமியின் மீது வரம்பு மீறக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். யாரை பற்றி? தமுதுகளை பற்றியும் ஃபோரோவை பற்றியும் நல்லா சொல்கிறார். உங்களுடைய இரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார் அப்படிங்கிற அவர் தன்மையை சொல்கிறார். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே விழிப்போடு இருக்கிறார். விழிப்புன்னா என்ன? நம்மளை மாதிரி அவருக்கு தூக்கம் கிடையாது, நம்மளை மாதிரி அவருக்கு மறதி கிடையாது, நம்மளை மாதிரி அவருக்கு அசதி கிடையாது. ரைட்டா? நமக்கு ஒரு சமயத்தில் ஒன்றை தான் கவனிக்க முடியும், கொஞ்சம் ரெண்டாக கவனிச்சிக்க முடியும், மற்றபடி எல்லாத்தையும் கவனிக்க முடியுமானா கவனிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ரசிகர் அப்படி இல்லை, ஒவ்வொன்றையும் விழிப்புடன் பார்க்கக்கூடியவர். அவர் அறியாமல் எந்த பூவும் பூக்காது, எந்த இலையும் உதிராது. அவர் அறியாமல் எந்த ஒரு பெண்ணும் கர்ப்பிணியாவதில்லை இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவராக, நமக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்குது, நமக்கு தெரியாது அதனுடைய ஷேப்பு, அதனுடைய ஆரோக்கியம், ஆனால் எல்லாத்தையும் அறிஞ்சவராக அவர் இருக்கின்றார். ஏன்னா அவர் விழிப்போடு உள்ள ஒருத்தர், யார் என்ன செய்கிறாங்க பார்க்கக்கூடிய ஒருத்தவர். தனிமையில் நாம் இருக்கிறதுனால நம்ம மட்டும்தான் ஒரு உணர்வே நம்பிக்கையாளர் கிடையாது. நம்மோடு நம்ம ரட்சகர் இருக்கிறார். நம்ம 2 பேர் இருந்தால் மூணாவது அவர் இல்லாமல் இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட இரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். நம்பிக்கையற்றவனை பொறுத்த வரைக்கும் கடவுளை பற்றி எந்த விழிப்புடனும் கிடையாது. அவன் ஒரு ஏனோதானன்னு வாழ்கிறான், இந்த உலகத்தில் மரணிக்கிறான், பிறகு மறுமையில் அவன் நஷ்டவாளியாக எழுப்பப்படுறான். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். ஆக நமக்கு இந்த விடியல் அப்படிங்கிற சூழலெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்போம். யாருக்கு அல்லாஹ் இங்கே தண்டனையை வாக்களிக்கிறாரோ அதிலிருந்து நாம் விலகி அந்த மாதிரி மக்களில் ஒருவராக இருக்காமல் பலம் பொருந்திய ஃபோரோவாகவோ தமுதுகளாகவோ நாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சரணடைந்தவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ்வே அருளும் கிருபையும் செய்வாராகன பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வோம்.
வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆக்கி